வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பாரம்பரிய மீனவ பெண் பேசுகிறேன். அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தோம். சரி, நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் வந்தது. மீன் வெட்டி கொடுக்கணும், எங்களுக்கு வந்து சென்னைக்கு மீன் வந்துட்டு கொரியர் பண்ணி விடுறதுக்கு வேணும், ஒரு 3 கிலோ சீலா மீன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, நாங்கள் வந்துட்டு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கடைக்கு. எல்லாமே அப்பா பேக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, கடையை மூடியாச்சு. அதுக்கப்புறமா வந்து கேட்டிருந்தனால சரி அவங்களுக்கு அவசரன்றனால நாங்கள் சரி வந்து வெட்டி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அப்பா போய் ஹார்பர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மீனை க்ளீன் பண்ணி பாக்ஸில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அவங்க கேட்டோன்னே வந்து அதை வெட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பிளட் வருதுன்னு பார்த்தீங்களா? அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெளியூரில் இருக்கவங்களுக்கு மீன் அமுச்சு விடணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தூத்துக்குடியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா கடையை விசிட் பண்ண முடியாதவங்க நீங்கள் கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருவோம். கருவாடு, எல்லா கருவாடுமே இருக்குது. ஒரிஜினல் சீலா கருவாடு இருக்குது, அதுக்குமா பால் சுறா ஒரிஜினல் கருவாடும் இருக்குது, மீனும் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இப்போ வந்திருக்குது. நீங்கள் நம்ம கடையில் போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய், என்ன வேணாலும் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ மக்களே, நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீனாக நம்ம வந்துட்டு நம்ம கடையில் வாங்கிக்கலாம். நீங்கள் அதை வெட்டும் போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3 கிலோ சீலா மீன் நல்லா வந்து பீஸ் போட்டு துண்டு போட்டு வெட்டி வந்து கொடுத்து விடுறாங்க. நம்ம நீட்டாக ஐஸ் பேக் பண்ணி நீட்டாக ஐஸ் பாக்ஸில் பேக் பண்ணி அமுச்சு விட்டுடலாம் எந்த ஊராக இருந்தாலும். பாய் மக்களே.